இப்போ ஏன் ஃபினான்ஷியலி ஃப்ரீடம்க்கான நம்பர் என்ன சார்? எனக்கு எவ்வளோ இருந்தால் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகலாம் அப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறது? ரைட், இதை வந்து ஒரு ரஃப் கணக்கில் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா லைஃப் ஸ்டைலை பொறுத்தளவு மாறும். இப்போ என்னோட மாத சம்பளம் இல்லை மாத செலவு 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது 1 லட்சம்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ஆச்சு. இன்ட்டு 25ன்னு போட்டேன்னா 3 கோடி ரூபா வருது. ஓகே, ஸோ இந்த 3 கோடி தான் என்னுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பர். ஓகே. ஆனால் இந்த 3 கோடியிலேருந்து நான் ஒரு 4 to 5% தான் விட்ராயபிள் லிமிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இது இருக்க முடியும். என்ன இன்ஃப்ளேஷன் 6 to 7% ஏறிட்டு இருக்கு. என் பணம் அதே 6 to 7% தான் வளருதுன்னு என்னுடைய கேபிட்டல் அடுத்த 15-20 வருஷத்தில் 0 ஆகிடும். மாறா என்னுடைய கார்பஸ் ஒரு 8லேருந்து 12% உள்ள ஃபண்ட்ஸில் வளர்ந்தா, ஓகே, இந்த 6 to 7% போக நான் ஒரு 4 to 5% எடுத்தேன்னா அந்த பணம் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் தாக்கு பிடிக்கும். ஸோ இதில் நம்ம முக்கியமாக கணக்கெடுக்க வேண்டியது என்னன்னா, 1 கோடியிலையும் உங்களால் ஃபேமிலி நடத்த முடியும், 3 கோடியிலையும் நடத்த முடியும், 30 கோடியிலையும் நடத்த முடியும். உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம அட்டைனே பண்ண முடியும். ஓகே.